ஹலோ மக்களே, ஃபைனலாக வந்து யூஎஸில் இஃப்தார் பார்ட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட் வீக் தான் பல்பு வாங்கினோம். சரி, இந்த தடவை கரெக்டாக சாட்டர்டே போயிட்டோம். போய் பார்த்தா பயங்கரமான கூட்டம். நல்லா லேடிஸும் ஜென்ஸும் அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க. ஸோ இஃப்தார் ஃபுட்டு இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு விஷயம். சரி, நம்ம ஊர் மாதிரிலாம் வராது வர்க்கத்து. அதுவும் வந்து நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இப்போ லேடிஸ் லைனு. நான் மக்ரிப் தொழுகைக்கு அப்புறம் ஜிம்மில் வந்து ஃபுட்டு உட்காந்தும் சாப்பிட்லாம், டேக்அவே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நான் டேக்அவே லைனில் போயிட்டுருக்கேன். சரி, நான் தென்னா பசங்களோடலாம் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு. ஸோ அதனால் வந்து நான் டேக்அவே லைனில் இருக்கேன். ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இங்கே எப்படின்னா வந்து ஆல் ரிலீஜியஸ் பீப்புள் ஆர் அலவுட். ஒன்லி முஸ்லிம்ஸ் கிடையாது, எல்லா ரிலீஜியன் பீப்புளும் யூ ஆர் வெல்கம் இன்சைட் த மஸ்ஜித் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் கிவன் ஃபுட். ஸோ வந்து கொஞ்சம் வந்து கெயாட்டிக்காக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம மஸ்ஜித்லலாம் பயங்கர அமைதியாக இருக்கும். நமாஸ் தொழுகும்போது இஃப்தார் டைம்லலாம் இங்கெல்லாம் கொஞ்சம் கச்சாமச்சான்னு ஒரே சவுண்டு. அதுவும் மக்கள் வந்து நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க மஸ்ஜித்குள்ளே. அதாவது நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், தொழுகும் போதே நான் சொல்கிறேன். தொழுகை நடந்துகிட்ருக்கும் போதே நிறைய பேர் ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன் பார்த்துக்கிட்டுலாம் இருந்தாங்க. இஃப்தார் வாங்கிட்டேன் பிளேட்டு. வெளியில் தான் உட்காந்து சரிக்கா கார் பார்க்கிங்கில் உட்காந்து பசங்களோட சாப்பிட்லான்னு. பசங்க சாப்பிட்டு ஓடி போயிட்டானுங்க. நான் அதனால் உங்களை காமிக்கலான்னு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பிளேட்டில் என்னென்ன இருந்ததுன்னா, பிரியாணி இருந்துச்சு, அப்புறம் கீமா இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரைடு சிக்கன் இருந்துச்சு, சிக்கன் டிக்கா மாதிரி இருந்துச்சு, ஃப்ரைடு இல்லை, அப்புறம் கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ், ரோட்டி, டேட்ஸு இதெல்லாம் இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு ஃபைனலாக இஃப்தார் பார்ட்டி. தென்னா வேறு ஒரே காமெடி. வேறு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்றா பாரு அமெரிக்கா ரோட்டில் அப்படின்னு. சரி, நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் நேற்று நைட்டு போட முடியலை என்னால். சரி, அதனால் இப்போ உட்காந்து உங்களுக்கு சஹரை முடிச்சுட்டு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இன்னும் சஹர் வீடியோ போட போகிறேன் அடுத்து. ஸோ எப்படி இருந்தது என் இஃப்தார் சொல்லுங்கள்.